இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு நம்முடைய பலத்தால் அல்ல. வசனம் சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செருபாபேல் யூதாவின் ஆளுநர் என்று சொல்லப்படுகிறார். அதாவது தேவாலயத்தை மீண்டும் கட்டும் முக்கிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்தது. இவர் நிறைய எதிர்ப்பு, தடை, ஏளனம் இதெல்லாம் ரொம்ப சந்திக்கிறாரு. அந்த டைமில் தான் இந்த வசனம் அவருக்கு சொல்லப்படுகிறது பாருங்க. இதன் மூலயமா தேவன் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், பாருங்க, நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது இல்லையா? வேலை செய்கிறவர்களுக்கு அவங்க செய்கிற வேலையை பொறுப்போடு செய்ய வேண்டும். நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய காம்படிஷன் இருக்கும். அதன் மத்தியில் அவங்க பாருங்கள் அந்த சிறப்பாக செய்யணும். அப்போது அநேக டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொறுப்பான அந்த காரியங்களை செய்கிறதுக்கு சுய பலத்தினாலையும் சுய அறிவாலையும் நம்ம என்ன தான் பண்ணாலும் பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். நம்ம எதுவுமே இந்த பூமியில் தனியாக போராட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கு. உன்னுடைய பலனும் உன்னுடைய அறிவு வச்சு செய்ய முடியாத காரியங்களை நீ அதை நினச்சி சோர்ந்து போகாத. நான் அதை செய்யறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியை நான் உன் கூட இருக்கிறேன். படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்க இல்லையா, வீட்டில் வேலை செய்கிற தாய்மார்களில் பிள்ளைகள் வளர்க்குற பொறுப்பு, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பலன், நம்ம அறிவை வைத்து என்னென்னலாம் பண்ணணும்னு நினைப்போம். சில டைம் அது நடக்காததுனால என்ன ஆகுது, டக்குன்னு நம்மளை நினச்சி கோவம் வரும் பாருங்கள். அந்த டைம்லலாம் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்பா, என்னுடைய பலன் இல்லைப்பா, என்னுடைய பராக்கிரமம் இல்லைப்பா, என்னுடைய அறிவு இல்லைப்பா, ஆனால் உங்கள் ஆவினால் எல்லாம் ஆகும் என்று வசனம் சொல்லியிருக்கிறதே. ஆனால் இதை நான் கடந்து போகணும், இதை நான் மேற்கொள்ளணும், இதை நான் சாதிக்கணும், இதை நான் நிறைவேற்றணும், உம்முடைய பலத்தினால் என்னால் முடியும் ஆண்டவரே என்ற அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போமானால் கர்த்தர் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேருந்து நம்மளுக்கு செயல்படுகிறவராக இருக்கிறார். வேதத்தில் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 2-15 வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆசா என்கிற ராஜா பாருங்கள், யூதாவில் ராஜ்யம் செய்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தேசம் சமாதானத்தில் இருந்தது என்று பார்க்குறோம். ஏன்னா இந்த ஆசா பார்த்தீங்கன்னா அந்த அந்நிய பலிபீடங்களெல்லாம் அகற்றுறாரு. இவர் தேவனுக்கு பயந்தவராக இருக்கிறாரு. பாருங்கள், ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து இருப்பானா கண்டிப்பாக பாருங்களேன், கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் அவருடைய பலனும் அந்த மனுஷன் மேலே தங்கியிருக்கும். அப்போது இந்த ஆசா பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தருடைய கண்களில் நன்மையானதும் நேர்மையானதும் அவர் செய்கிறாரு. ஆனால் எதிர்பாராத நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேரா என்ற மாபெரும் சேனை பார்த்தீங்கன்னா அந்த யூதாவை எதிர்த்து வருகிறார்கள். ஆசாவின் சேனை பார்த்தீங்கன்னா 5,80,000 தான் இருக்குதுன்னு பார்க்கும். ஆனால் இந்த சேராவின் சேனை 10 லட்சம் பேராம். அதாவது இவர்கிட்ட இந்த சேனையோட எதிராக இருக்கிறவங்கக்கிட்ட டபுள் மடங்கு இருக்குது பாருங்கள். இது நினச்சி பார்க்கறதுக்கே இது சாத்தியமே இருக்காது பாருங்களேன். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், அந்த தேவனை நோக்கி ஆசா ஜெபிக்கிறாரு. 2 நாளாகமும் 14-11 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். இங்கே அவர் சொல்லிருப்பாங்களேன், நீங்கள் என் தேவன், நீங்கள் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் ஆண்டவரே. சில டைம் ஜெபம் பண்ணும் போது பாருங்களேன், கடவுளுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம எல்லாத்தையும் உட்காந்து சொல்லிகிட்டு இருப்போம் இல்லை? அப்படி இல்லை. ஜெபம் என்பது ஒரு விசுவாசத்தோட ஒரு உரிமையோடும் ஜெபிக்க வேண்டும். அதே அதிகாரத்தில் 12-15 பார்ப்பீங்களானால் கர்த்தர் சேராவையும் அவன் சேனையும் தோற்கடித்தார் என்று பார்ப்போம். பாருங்கள், அது தோற்கடித்தார் மட்டும் இல்லை, அந்த எதிரிகள் ஓடுறாங்களாம். எப்படின்னா கர்த்தரின் பயம் அவர்களை பிடித்தது என்று பார்க்குறோம். பாருங்கள், அவர் எப்படி ஜெபிச்சார் பாருங்கள். பலமுள்ளவனும் பலனற்றவனுக்கும் நீங்கள் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இன்றைக்கு நம்ம சூழ்நிலையில் எந்த நிலையில் நம்ம என்ன காரியத்துக்காக நம்ம போராடி கொண்டு இருக்கிறோமோ பாருங்களேன், நம்ம சுயமாய் போராடுறதுபடி
நம்மளோட தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியார் நம்ம கூட வாசம் செய்கிறார். பாருங்க, அவர்கிட்ட நம்மளை அப்படியே சரண்டர் பண்ணி, ஆண்டவரே பலம் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்களே, இது உமக்கு லேசான காரியம் என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. சத்துரு செய்யும் எதுவும் என் வாழ்விற்கான தேவனின் திட்டத்தை முறியடிக்க முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. பாருங்க, இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்போமானால் நம்ம அந்த சமாதானம் பாருங்க நம்மளை அப்படியே நிரப்பும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தில் உம்மை சார்ந்து நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே, சார்ந்து நிற்கிறோம் அப்பா. எங்களுடைய பலத்தினாலே, எங்களுடைய ஞானத்தினாலே, அறிவினாலே ஒன்றில்லை ஆண்டவரே, உம்முடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே, தாமதங்கள், தடைகள் எங்கள் பலத்தினால நாங்கள் போராடுறது இல்லைப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆவினால் நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் என்று நாங்கள் விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.